அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2025 பிப்ரவரி 24 நாம் தமிழர் கட்சியிலிருந்து வாலண்டியர் காளியம்மாள் அவர்கள் விலகினாங்க. நான் ஏன் விலகிறேன் அப்படின்றதுக்கு ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டு, எப்போதும் தமிழ் தேசம் தான் என்னுடைய பாதையாக இருக்கும் அப்படின்ற ஒரு வாசகத்தோட ஒரு அறிக்கையை வெளியிட்டு கட்சி விட்டு வெளியேறினதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஓராண்டு காலம் எந்த கட்சியிலையுமே சேராமல் அப்படியே அமைதியாகவே பயணிச்சுட்டு இருந்தாங்க. அமைதியாக அப்படின்னா எந்த பணியும் செய்யாமல் அர்த்தம் இல்லை, எந்த கட்சியிலையும் சேராமல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு ஓராண்டுகள் கழித்து இப்போ இன்றைக்கு அதிமுகவில் காளியம்மாள் அவர்கள் எடப்பாடி அவர்கள் தலைமையில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இதான் இன்னைக்கு ஊடகங்களில் பேச பொருளாக இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் இரண்டு மாதிரி விமர்சனங்கள் காளியம்மாள் மீது வைக்கப்படுது. ஒன்று நீங்கள் திராவிடமே எங்களுடைய எதிரின்னு தானே பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் எப்படி நீங்கள் அதிமுகவில் சேரலாம், அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் நீங்கள் எப்படி சேரலாம் அப்படின்ற ஒரு கேள்வி. இப்போ நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா காளியம்மாள் அவர்கள் அதிமுகவுக்கு போயிருக்கக்கூடாது இல்லையா, அவர்கள் மாற்று அரசியல் பேசினாங்க. அப்போ அதிமுக கூட போனால் கிட்டத்தட்ட அவர்கள் பாரம்பரியமான அரசியல் பண்ணக்கூடிய ஒரு பொலிட்டிஷியனாக மாறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை. இந்த ரெண்டு தான் வைக்கக்கூடிய விமர்சனங்களாக இருக்குது. இதுக்கு காளியம்மாள் அவர்கள்ட்ட இதை கேட்டிருப்பாங்க இல்லையா பத்திரிகையாளர்கள்லாம், அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய பதில் அப்படிங்கிறது அது நீங்களே பாருங்க. இல்லை, நாம் தமிழர் கட்சியில் 6 ஆண்டு பயணம் அப்படிங்கிறது உண்மையிலே நான் நேசித்து சுவாசித்து செய்த பயணம். அது இந்த முறை அதிமுகவை தேர்வு பண்ணியிருக்கிறதுக்கான நோக்கம் நீண்ட கால போராட்டமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. கடலோர மக்களை பழங்குடியின மக்கள் பட்டியலில் சேர்க்கணும், பரதவர்கள்னு அரசாணை வெளியிடணும், எப்படி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் டெல்டா மாவட்டங்களை அறிவித்தாங்களோ அதே மாதிரி கடலையும் அறிவிக்கணும். அப்படி பல்வேறு விஷயங்களை கோரிக்கையாக நான் முன் வச்சுருக்கோம். அதை அவங்களுடைய வரக்கூடிய ஆட்சி காலத்தில் நாங்கள் செய்து முடிப்போம்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதனால் அதிமுகவை நான் தேர்வு. நாம் தமிழர் கட்சி நான் நேசித்து சேர்ந்த ஒரு கட்சி தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணிட்டு அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுகவை பொறுத்தளவில் எனக்கான அரசியல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறத நான் பார்க்குறேன். என்னுடைய மக்களுக்கான சில கோரிக்கைகளை நான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட வச்சேன். அவர் அதெல்லாம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு ஆட்சி அமைச்சால். நான் திருப்பி அதற்கப்புறம் சேர்ந்து பயணிக்கலாம் சொல்லி முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோரிக்கையை அவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் பல மேடைகளில் முன் வச்சிருக்காங்க. அதை நாமளே எடுத்து பேசியிருக்கோம். குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அந்த மீனவ மக்களுக்காக அவர்கள் பட்டியலின வகுப்பில் அவர்களை சேர்க்கணும், அவர்கள் பரதவர் அப்படிங்கிற ஒரு பொது பெயரில் அழைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கள் மேடை தோறும் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள். ஸோ அதெல்லாம் இவர்கள் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை உறுதி கொடுத்துருக்காங்க அப்படின்றது காளியம்மாளினுடைய வாதம். இப்போ இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி குறித்து அவருடைய நிலைப்பாடு மாறி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவர்களுடைய பேச்சில் எங்கேயுமே மாறல. நாம் தமிழர் கட்சி குறித்து அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு சரியில்லை, சீமானினுடைய அரசியல் சரியில்லை, அரசியல் பாதை அவர் மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை நாம் தமிழர் கட்சி இதுக்கப்புறம் அவர்களுக்கான அரசியல் இல்லை, அவர்கள் தவறான அரசியல் பாதையில் பயணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியே எதையுமே அவர்கள் பதிவு பண்ணல. இப்போ இல்லை, அதிமுக சேர்றதுக்கு முன்னாடியுமே கூட நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிய போதும் கூட பார்த்தீங்கன்னா அதை பதிவு பண்ணல. அது உண்மையிலே ஒரு பாராட்டத்தக்க ஒன்று. இன்னொரு கட்சிக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம கடந்து வந்த கட்சியை திருப்பி நம்ம திட்டி பேசணும், அதை நாம் தாழ்த்தி சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவர்களை தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருமே விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நபரை தான் காளியம்மாள் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பிரபலமான ஒரு நபர் கட்சியிலிருந்து வெளியேறி வேறு கட்சிக்கு சேர்றது அப்படிங்கிறது புதுசு கிடையாது. கிட்டத்தட்ட ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம் தொடங்கி இப்போ காளியம்மாள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா பல்வேறு நபர்கள் கட்சியிலிருந்து வெளியேறி இருக்கிறாங்க, அவர்கள் வேறு கட்சியில் சேர்ந்துருக்கிறாங்க. ஆனால் இவர்கள்லாம் கட்சியிலிருந்து விலகும் போது சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் அப்படிங்கிறது ஒரே லைன் தான், கட்சியிலேருந்து விலகுறீங்களா, வேற கட்சிக்கு சேர்றீங்களா, வாழ்த்துக்கள், நல்லா பயணிங்க, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாரு. இப்போ இதே பதில தான் காளியம்மாள் அவர்களுக்கும் கடந்த முறை சொல்லியிருந்தாரு. விலகி போறவங்க வேற ஒரு அரசியலுக்கு போறது இயல்பு தானே. அவங்க எங்க இருந்தாலும் போய் அவங்களுக்கு விருப்பமான இயக்கத்தில் இணைந்து இயங்குவதற்கு நம்ம வாழ்த்தலாம், அவ்வளோதான் செய்ய முடியும். நமக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறோம்னு வச்சுக்கிறீங்க, அதுக்கப்புறம் போய் அதை பற்றி கவலைப்பட்டு இருக்க வேண்டியது இல்லை. இப்போ காளியம்மாள் அவர்கள் அதிமுகவில் சேர்ந்தது ஒரு அதிர்ச்சியான செய்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த அதிர்ச்சியுமே இல்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகினதுக்கு பின்னாடி தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்கள்லாம் காளியம்மாள் பார்த்து கேட்டது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன் நாம் தமிழர் விலகுனீங்க, நீங்கள் திருப்பி நாம் தமிழில் சேருவீங்களா அப்படிங்கிற வார்த்தையை கேட்டிருப்பாங்க. அவர்கள் ரொம்ப தெளிவாக பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் நாம் தமிழர் கட்சியில் இணையறதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிறத பல முறை பதிவு பண்ணியிருக்காங்க. சீமானுக்கு ஆதரவாக பேசுவாங்க, நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுகளை பாராட்டுவாங்க, இதெல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் திருப்பி நான் இணைய மாட்டேன் அப்படிங்கிறத கிடைக்கிற கேப்லாம் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒன்று. இன்னொன்று, நீங்கள் திருப்பி வேறு அரசியல் கட்சியில் சேருவீங்களா இல்லை தனித்த இயக்கமாக செயல்படுவீங்களான்னு கேட்டதுக்கு ரொம்ப தெளிவாக ஆரம்பத்திலே சொன்ன விஷயம் என்னென்னா, நான் கண்டிப்பாக இன்னொரு அரசியல் கட்சியில் சேருவேன், அப்போ தான் என்னுடைய மக்களுக்கான உரிமை பேச முடியும், அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ச்சியாக அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பல கட்சிகள் காளியம்மாள் அவர்களையும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. காளியம்மாள் அவர்கள் தரப்பில் இருந்தும் பல்வேறு கட்சிகளை நேரத்துக்கான முயற்சிகள்லாம் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அதிமுக கூட அவர்கள் ஒரு சேர்ந்து உறுப்பினராகவே போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் அவருக்கு என்ன பதவி கொடுக்க போகிறாங்க, ஏதாச்சும் தொகுதிகள் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதெல்லாம் கிட்டத்தட்ட பேசியிருப்பாங்க, இன்னொரு அறிவிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அது இன்னும் வர நாட்களில் தெரியும். அப்போ இந்த விஷயத்தில் அதிமுகவில் சேர்ந்ததுனால காளியம்மாள் அவர்கள் நம்ம விமர்சனம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேர்ந்ததுக்கு பின்னாடி அவர் எது மாதிரியான அரசியல் பண்ண போகிறாருங்கிறத பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம அதை முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஏன்னா
அதிமுகவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணசுந்தரம் அவர்களும் வந்து இருக்கிறாரு. ஆனால் அவர் மீது நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு எப்போவுமே வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். அதாவது கல்யாணசுந்தரம் அவர்கள் அப்படின்னா ஒரு சில கருத்துக்களை வந்து எதிர்த்தரப்புல இருந்தாலும் கூட நியாயமான முறையில் முன்வைப்பார் அப்படிங்கிறது பார்வை. என்னுடைய பார்வை அப்படி தான் இருக்குது இப்போ வரைக்குமே. ஏன் வந்து கேட்டிங்கன்னா, அவர் இதுக்கு முன்னாடி வந்து எழுவர் விடுதலை பற்றி சீமான் அவர்கள் பேசின ஒரு கருத்து பெரிய அளவு சர்ச்சையாக வந்து மாறிச்சு. சர்ச்சையான கருத்து கிடையாது அது. ஆனால் சீமான் அவர்கள் வந்து பொய் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டுச்சு. ஸோ அந்த சமயத்தில் கூட கல்யாணசுந்தரம் அவர்கள் நானே நேரடி சாட்சி, சீமான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணார். அந்த இடத்துல வந்து சீமான் அவர்களை வந்து அவர் ஆதரிக்கணுன்ற தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது அவருடைய ஒரு பண்பு. அந்த ஒரு பண்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து இத்தனை ஆண்டுகளாக அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. எந்த இடத்துலையுமே வந்து நாம் தமிழர் கட்சியோ சீமானே வந்து தனிப்பட்ட ரீதியிலையோ இல்லை அது தேவையில்லாத விமர்சனத்தையே வந்து முன் வச்சது கிடையாது. அரசியல் காலத்தில் வந்து எதிரி தான், அது அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் கட்சியிலேருந்து விலகிட்டோம் அப்படிங்கிறதுனாலேயே இந்த கட்சியை வந்து நாம் என்ன பண்ணிடணும், ஒரு இடையே வந்து அழிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவருக்கு கிடையாது. இது ஒருத்தருக்கு தான். அதே வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ திமுகவில் வந்து மாணவரின் செயலராக இருந்து இப்போ இன்றைக்கு வந்து கொள்கை பரப்பு இணை செயலராக வந்து மாற்றப்பட்டிருக்காரு இல்லையா. அது வந்து டீ ப்ரமோஷன் சொல்கிறாங்க. எல்லாரும் வந்து கட்சியில் சேர்ந்ததுக்கப்புறம் பதவியிலேருந்து மேலே போவாங்க. ஆனால் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து அப்படியே டீ ப்ரமோட் ஆகி கீழே வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த கட்சியில் உள்ளவங்களுக்கே பல பேருக்கு வந்து ராஜீவ்காந்தியை பிடிக்கல அப்படின்ற கருத்தும் வந்து இப்போ அதிகப்படியாக சமூக வலைதளங்களில் வெளியாகுது. ஸோ இந்த ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து இதற்கு முன்னாடி வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகின உடனே வந்து நாம் தமிழர் கட்சியில் உள்ள பல்வேறு நபர்கள் வந்து ஃபோன் பண்ணி திமுகவுக்கு நீங்கள் வாங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து நிறைய பேக்கேஜ்லாம் ஆஃபர்லாம் கொடுக்குறோம், உங்களுக்கு நாங்கள் வந்து இதெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், நிறைய பணம் கொடுக்குறோம், பதவி கொடுக்குறோம்னு சொல்லி பல நபர்களை வந்து கிட்டத்தட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில நபர்கள் வந்து திமுகவில் போய் சேர்ந்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் 3000 நபர்களை கட்சியில் இணைக்கும் விழா, 3000 மாற்றுக் கட்சியினரை கட்சியில் இணைக்கும் விழான்னு சொல்லிட்டு பர்டிகுலராக நாம் தமிழர் கட்சிக்காரங்களை மட்டும்தான் நாங்கள் இணைக்க போகிறோம்னு சொல்லி விளம்பரம்லாம் ராஜீவ்காந்தி அவர்கள் பண்ணியிருந்தார். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 100-200 பேர் கூட நாம் தமிழர் வந்து இணைஞ்சிருக்க மாட்டாங்க. மற்றவங்கலாம் வந்து திமுக உறுப்பினர்கிட்ட வச்சிருக்கக்கூடியவங்களையே திருப்பியும் வந்து திமுகவில் இணைச்சி ஸ்டாலின் அவர்களே வந்து ஏமாற்ற பார்த்த நபர் ராஜீவ்காந்தி அவர். அதெல்லாம் வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அந்த சம்பவங்கள். ஸோ இப்படி அவருடைய அரசியல் ட்ராக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகினதுக்கு பின்னாடி தொடர்ச்சியாக வந்து சீமானுக்கு எதிரான அரசியலை வந்து ஒரு போக்கல் கையெடுத்துகிட்டே இருப்பார். இதெல்லாம் விட ஒரு படிக்கு மேலே என்ன பண்ணாங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்தே சீமான் கூட இருக்கிற நபர் ராஜீவ்காந்தி அவர்கள் இல்லையா. நீங்கள் வந்து இன்றைக்கு இந்த அளவிற்கு வந்து உங்களுக்கு ஒரு பெயர் இருக்குது, இல்லை நீங்கள் அரசியல் காலத்தில் திமுகவில் வந்து இவ்வளோ ஒரு உயர்ந்த பதில் இருக்கீங்க அப்படின்னா அதற்கு காரணம் என்ன, உங்களை வந்து பிரபலப்படுத்திய நபர் யார் அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் என்ன பதில் சொல்கிறார் அப்படிங்கிறத கேளுங்க. இல்லை, ராஜீவ்காந்திக்கான கவனம் எங்கேருந்து வருது? கவனம் பெரியார் கொடுத்தது. ஏன்னா இந்த கவனம் மிஸ்டர் சைமன் செபஸ்டியன் வந்து செந்தமிழன் சீமானா மாறினார்ல, அப்போ அவர்கிட்ட கேட்டிருக்கேன், சைமன் செபஸ்டியன் பேரை தம்பி செந்தமிழன் மாற்றினா நல்லா இருக்குன்னு சொல்லி என்கிட்ட மருதுநாயன் வழக்கறிஞர் கேட்டபோது கெசட்டில் மாற்றின முறையில் மாற்றி கொடுத்த தம்பி ராஜீவ்காந்தி சீமானு கொடுத்த முகவரின்னு அவர்கிட்ட சொல்லுங்க, சரிங்களா? சீமான் வந்து காரணமே இல்லையாமா, பார்த்துட்டிங்களா? அப்போ அந்த ஒரு விஷயம்தான் இங்கே நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் ட்ரிகர் பண்ணுறதுக்கான ரீசன். அப்போ எதுக்கு வந்து இப்படி சொல்லணும்? நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா கூட அதை பற்றி பேசணும்னே அவசியம் இல்லை, சீமானை வந்து இழிவுபடுத்தணும் தேவையே இல்லையே. ஆனாலும் வந்து ஏன் இவர் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறதான் இங்கே பலர் வைக்கக்கூடிய கேள்வி. அதனால தான் நம்ம கல்யாணசுந்தரம் அவர்கள் வந்து வேற, ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து வேறன்னு சொல்கிறோம். மற்றபடி அதிமுகவில் இருந்து ஒரு நபர் வந்து இதே வேலையை பண்ணாங்க அப்படின்னாலும் அவர்களை எதிர்த்து கேட்க வேண்டிய தேவை வந்து இருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் அவர்கள் அப்படி பண்ணலை. அப்படிங்கும்போது கட்சி மாதிரி போனதுனாலேயே வந்து அவர்களை வந்து தூற்றணும் அப்படிங்கிற தேவையில்லை. ஏன்னா நீங்கள் சமீபத்தில் வந்து ஒரு விவாத நிகழ்ச்சி ஒன்று பார்த்துருப்பீங்க புதிய தலைமுறை சேனலில். நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் தம்பிகள் 2 பேர், இன்னாள் தம்பி ஒருத்தர் சாட்டை துரைமுருகன் சொல்லி ராஜீவ்காந்தி, கல்யாணசுந்தரம், சாட்டை துரைமுருகன், அப்புறம் தாவிக சரா முஸ்தபா, இவங்க 4 பேர் வந்து கலந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்படி தான் வந்து அரசியல் களம் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் இருக்குன்றதை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சு. அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பயிற்சி பட்டறை மாதிரி. நீங்கள் உள்ளே வரும்போது எப்படி வேணாலும் இருக்கலாம். சீமான் அவர்களே சொல்லுவார் இல்லையா, உள்ளே வரும்போது இடும்பாவனம் கார்த்திக் அவர்களே கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கி தண்ணீர் தான் வந்து பேசுவார். இப்போ அவர் எப்படி பேசுகிறாரு பாருங்க, இன்னைக்கு வந்து இளைஞர்களினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்காருன்னு சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி கட்சிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவர்களுடைய ப்ரொஃபைல் வேற மாதிரி இருக்கும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை விட்டு அவர்கள் வெளியேறணும்னு முடிவெடுத்தாங்கன்னா அப்போ அந்த பயணத்தின் மூலமாக அவருடைய ப்ரொஃபைல் அப்படிங்கிறது, ப்ரொஃபைல் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்பவே அதிகப்படியாக இருக்கும். அதை வைத்து தான் எதிர்கட்சிகள் வந்து அதிகப்படியான ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. உங்களுக்கு நாங்கள் எங்கள் கட்சிக்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு இந்த பதவி கொடுக்குறோம். இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒருத்தர் வெளியே போனார் அப்படின்னா அவருக்கு திமுகவிலையும் சரி, அதிமுகவிலையும் சரி, பாஜகவிலையும் சரி எவ்வளோ தூரம் வந்து ஆஃபர் இருக்கும் அப்படின்றதுக்கு நான் இப்போ சொன்ன நபர்களையும் உதாரணம் நம்ம எடுத்துக்கலாம். ஈவன் வந்து இப்போ காளியம்மாளாக இருக்கட்டும், கல்யாணசுந்தரம் அவர்களாக இருக்கட்டும், ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய களம் தான். அதை வந்து அவர்கள் ஒத்துக்கலனாலும் அதான் நெசம். அதை வந்து இவங்க 2 பேர் ஒத்துக்கிறாங்க, ராஜீவ்காந்தி அவர்கள் ஒத்துக்கலை அப்படிங்கிறத நம்ம சுட்டிக்காட்ட இங்கே தேவை இருக்குது. இன்னொன்று, இன்னும் அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் கழித்து இப்போ நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களே கூட வந்து பார்த்திங்கன்னா விலகி வேறு கட்சிகளை போனாலுமே கூட அவர்களுக்கு அடிப்படையில் பயணித்து வந்து அரசியல் அப்படிங்கிறது உள்ளே இருக்கும் இல்லையா. ஒரு சரியான கால சூழல் வரும்போது, சரியான ஒரு
ஒரு பிரச்சனை வந்து ஒரு பேசு பொருள் ஆகும்போது அவர்களுடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறது அப்படியே டோட்டலாக வந்து மாறிலாம் இருக்காது. அவர்கள் இவ்வளவு நாள் பயணிச்சுட்டு வந்து அரசியலோடு அப்படி ஒத்து போனதாக இருக்கும். அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸாக இருக்கும். அதனால நாம் தமிழர் கட்சியை விட்டு யார் வெளியே போனாலுமே கட்சிக்கு இது வரைக்கும் எந்த இழப்பும் இல்லை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க கவனிக்கத்தக்க ஒன்று. நீங்கள் சீமான் அவர்கள் வந்து மேடையில் பேசும்போது கூட சொல்லுவார், யார் வேணாலும் இருங்க, யார் வேணாலும் போங்க, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொல்லுவார். அப்போ கூட பார்க்கும்போது எனக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வராது. எப்படி யார் வேணாலும் வெளியே போகலான்னா ஒரு முக்கியமான நபர்கள்லாம் போயிட்டாங்கன்னா கட்சிக்கு இழப்பு தானே, அது வந்து ஒரு பெரிய லாஸ் தானே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நபர் அந்த இடத்த விட்டு போகும்போது இன்னொரு நபர் அவரை விட சிறப்பாக அந்த இடத்த செயலாற்றுறதுக்கு வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியில் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ திருப்பி அடுத்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பல நபர்கள் புதுசாக வந்து உருவாக்கி கொண்டே தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முகங்கள் புதிதாக நாம் தமிழர் கட்சியில் நமக்கு தெரியப்பட்டு கொண்டே இருக்கும். இவர் வந்து ஒரு நபர் நம்ம எடுத்துட்டோம்னா போன வருஷம் இவர் இருந்திருக்க மாட்டார், இந்த வருஷம் புதுசாக வந்திருப்பார். ஸோ ஆனால் அவருக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக கட்சியில் இருந்திருப்பாங்க. இப்போ தான் வெளியே தெரியும். அந்த மாதிரி அதிகப்படியாக உழைப்பு போட்டு அதிகப்படியாக வந்து கட்சிக்காக வேலை பார்த்து இன்னும் வெளியே தெரியாமல் இருக்கிற நபர்களே பலாயிரக்கணக்கான நபர்கள் நாம் தமிழர் கட்சியிலே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சில பேச்சாளர்கள் வந்து வெளியே போகிறதுனால எந்த இழப்பும் இல்லை அப்படிங்கிற கருத்தை இன்றைக்கு வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அந்த பேச்சாளர்களுக்கான வேல்யூன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து பிற கட்சிகள் வந்து பயன்படுத்துறதுக்கு எவ்வளவு தூரம் ஆர்வமா இருக்கிறாங்க, எவ்வளவு தூரம் வந்து ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு கட்சிகளில் இணைஞ்சு அவர்கள் ஒரு முக்கியமான பொறுப்புகள் வாங்கும்போது புரிய வருது. ஏன்னா ராஜீவ்காந்தி அவர்கள் நேரடியா திமுகவினுடைய மாணவரணி செயலராக போடும் பொழுது அது எவ்வளவு பெரிய போஸ்டிங் அப்படிங்கிறத பாருங்க. அப்ப அந்த இடத்த ராஜீவ்காந்தி அவர்கள் கொடுக்குறாங்கன்னா அதுக்கான வேல்யூ வந்து யார் கொடுத்தது? சீமான் அவர்கள் கொடுத்தது தானே. அப்போ அதுதான் நம்ம சொல்ல வர்ற விஷயம். அதனால நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் இங்கே யார் வந்து விலகி வெளியே போனாலும் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நபர்கள் புதுசாக வந்துக்கிட்டு தான் வந்து இருக்கிறாங்க. அரசியல் களத்தில் ஒரு வாக்கு வங்கி அடிப்படையில் வந்து பார்க்கும்போது பெரிய அளவில் ஒரு இழப்போ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா விலகி போன நபர்களால் இது வரைக்கும் ஏற்படலை. அதனுடைய பின்னணி எதுவும் வேணாலும் இருக்கலாம். இப்போ வந்து காளியம்மாள் மேலே தவறா இல்லை இந்த பக்கம் உள்ளவங்க ஏதாச்சும் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டியது. அதற்குள்ள நம்ம வந்து போக விரும்பல. ஆனால் எது எப்படி இருந்தாலும் அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு இது போன்ற நபர்கள் வெளியேறுவதனாலேயோ இல்லை வேற கட்சியில் சேருவதனாலேயோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த சிக்கலும் இல்லை. அது சீராக தான் வந்து பயணிச்சுட்டு இருக்கின்றதான் அடிப்படை உண்மை. ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ வெளியே போனதுனாலேயே அவர் விமர்சனம் பண்ணணுமா அப்படிங்கிற தேவையும் இல்லைன்றதான் என்னுடைய பார்வை. அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து நம்ம விமர்சனம் பண்ணலாம். இப்போ நாளைக்கு வந்து அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக ஏதாவது விஷயங்கள் வந்து பேசுறாங்க, இல்லை உண்மைக்கு புறம்பா ஏதாச்சும் பேசுறாங்க, விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, சீமான விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உண்மைக்கு புறம்பா இங்கே இருக்கும்போது ஒன்று பேசுறது அங்கே போயிட்டு ஒன்று பேசுறதுங்கிற மாதிரி பேசினாதான் அங்கே அவர்கள் விமர்சனம் பண்ண வேண்டிய தேவை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஏற்படுது. அதுதான் நம்ம இந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நன்றி. ரொம்ப சின்ன வேலை ஒவ்வொருத்தனுக்கும், அந்த வேலையை செய்து காட்ட அப்புறம் பேசு அப்படி. கட்சியில மாநில ஒருங்கிணைப்பாளர் என்று இந்த கட்சியில் இருந்தவர் யாராவது தன்னையை தவிர யாராவது ஒருத்தரை சேர்த்திருக்காரா? கட்சியில நான் மூச்சை கொடுத்து உயிரை மூச்சாக்கி பேச்சாக்கி கொண்டு வந்து வேர்வை ரத்தத்தை வேர்வையா சிந்தி தொண்டை தண்ணி வரல நெஞ்சு வெடிக்க வெடிக்க கத்தி கத்தி கொண்டு வந்து சேர்த்தா அதுல 4 பேரை தனக்கான ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அதுல என்னை வளர விடல, உயர விடல, தூங்க விடல, படுக்க விடல. கட்சியை வளரணும், கட்சியை வளர்க்க விடல என்று யாரும் பேசல. கட்சியில என்னைய வளர விடல. இப்ப யாரும் கேட்க போறதில்ல. தனியா நின்று வளர்ந்துக்க யாரு கேட்க போறா? விறுவிறுன்னு வளர்ந்து போய் மேகத்தை கூட முட்டு யாரு கேட்க போறா? இல்ல மலைக்கோட்டையை கூட போய் முட்டு, திருச்சி மலைக்கோட்டையை கூட முட்டு, குறுக்க இப்படி வளர்ந்து கூட போய் முட்டு. தம்பி, சீமான் நிக்கிற இடம் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்குது. காலையில 5 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஒரு நாள் நின்னுவாரு. அப்ப நான் யாருன்னு உனக்கு தெரியும்.